ஒரு அழகான கிராமம் இருந்துச்சாம். அங்க ரொம்ப சூப்பரான ஒரு சிற்பி தாத்தா வாழ்ந்து வந்தாராம். ஒரு நாள் சாமி சிலை செய்ய நல்ல கல்லு தேடி அவரு பெரிய காட்டுக்குள்ள நடந்து போனாராம். அங்க பார்த்தா ஒரே மாதிரி ரெண்டு பெரிய கல்லு இருந்துச்சாம். அது ரெண்டையும் அவரு பார்த்தாராம். உடனே சிற்பி தாத்தா அந்த ரெண்டு கல்லையும் தன்னோட வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டாராம். முதல்ல ஒரு கல்லை எடுத்து தன்னோட சுத்தியலால டக் டக்குன்னு செதுக்க ஆரம்பிச்சாராம். ஆனா முதல் அடியிலேயே அந்த கல்லு, ஐயோ எனக்கு ரொம்ப வலிக்குதே, என்ன அடிக்காதீங்க அப்படின்னு அழுதுச்சான். அழாத. அப்புறம் ரெண்டாவது கல்லை எடுத்து செதுக்க ஆரம்பிச்சாராம். அந்த கல்லு வலிக்கலன்னு அமைதியா இருந்துச்சான். தாத்தா ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு செதுக்கி செதுக்கி அதை ஒரு சூப்பரான சிலையா மாத்திட்டாராம். பாக்குறதுக்கே அவ்வளோ அழகா தகதகன்னு சாமி சிலை ரெடி ஆயிடுச்சு தெரியுமா? அப்புறம் ஒரு நாள் கோவில்ல இருந்து பெரியவங்க வந்து அந்த சாமி சிலைய ஆசையா வாங்கிட்டு போனாங்களாம். ஆனா அந்த முதல் கல் இருக்குல்ல, செதுக்காம ஓரமா வச்சாங்களே, அத கோவில் வாசல்ல தேங்காய் உடைக்கிறதுக்காக வச்சுட்டாங்களாம். வலிய பொறுத்துக்கிட்ட ரெண்டாவது கல்லு இப்போ சாமி ஆயிடுச்சு. உள்ள தினமும் அதுக்கு பாலாபிஷேகம் பூசை எல்லாம் தடப்புடலாம் நடந்துச்சான். ஆனா வாசல்ல இருந்த கல்லு மேல எல்லாரும் டபார் டபார்னு தினமும் தேங்காய் உடைக்க ஆரம்பிச்சாங்களாம். அதுக்கு ரொம்ப வலிச்சதான். பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்ச நேரம் வலிய பொறுத்துக்கிட்ட கல்லு இன்னைக்கு சாமி ஆகிடுச்சு. ஆனா வலிய தாங்க மாட்டேன்னு சொன்ன கல்லு இப்ப தினம் அடி வாங்குறதா நாம கண்டிப்பா பெரிய ஆளா வளரலாம்.